ஸோ பூமி ஏன் சூரியனுக்குள்ள போய் விழல அப்படின்ற கேள்வி நீங்க போய் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மஞ்சள் கலர் பாலை எர்த்துன்னு வச்சுப்போம் அண்ட் ஃபுட்பாலை சூரியன் வச்சுட்டா இந்த மஞ்சள் கலர் பால் நான் விட்ட உடனே அது சூரியனுக்குள்ள போய் இடிக்குது. ஓகேங்களா? பட் இந்த மஞ்சள் கலர் பால் போல இல்லாம நம்ம பூமிக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கு. அது ஸ்பேஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாலுக்கு நான் அதே போல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து விட்டா அது எப்படி விழுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ நான் அந்த பாலுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்தேன்னா அது ஒரு கர்வ் பாத் மாதிரி ஒன்று எடுக்குது. ஓகேங்களா? அந்த இந்த கர்வ் பாத் வந்து நேராக சூரியனுக்குள்ள போய் விழ விடாம அதை வந்து ஒரு சர்க்குலர் பாத்துக்குள்ள எடுத்துட்டு போகுது. இதுவே அந்த டேபிள் மட்டும் இல்லைன்னா அந்த சர்க்குலர் பாத் பார்க்க இந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது நம்ம மஞ்சள் கலர் பால் அந்த ஃபுட்பாலை சுத்திக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ஒரு சிமுலேஷன்ல பார்ப்போம். இப்போ ஒரு கன்ல இருந்து நீங்க ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணாலுமே கூட அந்த புல்லட்டுமே இப்போ அந்த பால் போல ஒரு கர்வ்டு பாத் எடுத்து திரும்பி பூமியிலேயே விழுந்துரும். ஓகேங்களா? ஆனா அந்த புல்லட்டோட ஸ்பீடை நீங்க அதிகமாக்க அது எடுக்கிற கர்வோடைய சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னும் ஹை ஸ்பீடான அதாவது 7.4 km/s ஸ்பீட்ல சுட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய கர்வை எடுத்துட்டு போய் பூமியில இருந்து ஒரு மூலையில போய் விழும். ஆனா அந்த ஸ்பீடை நீங்க ஒரு லெவலுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த ஷூட் பண்ற புல்லட் பூமிக்குள்ளவே விழாது. அது கன்டினியூஸா பூமியை சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலா வந்து பூமியை சுத்தி வருது, சேட்டலைட்ஸ் வந்து நம்ம பூமியை சுத்தி வருது. எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.